நீங்க ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் அதிகமா பண்ணுவீங்களா? அப்பன்னா அமேசானை பத்தி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும். சமீபத்துல அமேசான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எல்லாரும் ஏஐக்கு மாறிட்டாங்க. நாங்க தான் இன்னும் ஏஐக்கு மாறல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த அமேசான் அவங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. என்னன்னு கேக்குறீங்களா? சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. அமேசானை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பிளிப்கார்ட்டுக்கு ஏஐ சாட்போட் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பிளிப்கார்ட்டுக்கு சாட்போட் இருக்கு, ஆனா அதோட பேர் நான் சொல்ல மாட்டேன். ஏன் கேக்குறீங்களா? அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போட போறேன். அதனால இந்த வீடியோல நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க அமேசானை பத்தி. அதனால அமேசான்ல ஏஐ சாட்போட்டை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. அது எப்படி பயன்படுத்தணும், அது எங்க இருக்கு, இதை மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். மற்றது எல்லாத்தையும் நீங்க பாத்து முதல்ல உங்க போன்ல அமேசான் எங்க இருக்கு அதை முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அமேசானை ஓபன் பண்ணுங்க. பொறுங்க உடனே அமேசானை ஓபன் பண்ணிடாதீங்க. முதல்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் பாட்டம் கீழே பாருங்க, ஹோம், யூ, மோர், கார்ட், மெனு. எப்போதுமே மெனு ஸ்கிரீனோட எட்ஜில் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நகண்டு இருக்கு. ஏன்? அமேசான் ரூஃபஸ் ஏஐ சாட்போட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுதான் இங்க இருக்கு, ரூஃபஸ். அதை நம்ம தட்டுவோம். இப்ப ரூஃபஸ் என்ன கேக்குன்னா, என்ன வேணும் உங்களுக்கு இன்னைக்கு, எது சம்பந்தமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிம்பிளா ஒரு சில விஷயங்களை அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது இல்லைன்னா ஆஸ்க் ரூஃபஸ் a question. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், யூஎஸ்பி ஹப் பெஸ்ட் பிரைஸ். இப்போ நான் தட்டின உடனே என்ன பண்ணுது, என்னுடைய கேள்விக்கு அமேசானோட ரூஃபஸ் வந்து சர்ச் பண்ணுது. அதேமா ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் நமக்கு சஜஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சுதான் தெரியல. அவ்வளவுதான், 2 ப்ராடக்ட்டை வந்து சஜஷன் பண்ணிருக்கு. பெஸ்ட் பிரைஸ்ல 2 ப்ராடக்ட். ஸோ இப்போ அமேசானோட ரூஃபஸ்ல நீங்க டைப் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா மைக்கை பிடிச்சி அதை வச்சு கூட கேட்கலாம். சரி, இப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்த்தது எல்லாமே அதுல இருக்குமே அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதே பேஜ்ல டாப் ரைட்ல பாருங்க, ஒரு 3 டாட், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு 3 டாட் கொடுத்துருக்காங்க. அதை தட்டினோம்னா மேனேஜ்னு வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் சாட், கிளியர் ஆயிடுச்சா, டன் கொடுத்துட்டீங்களா? அதுக்கப்புறம் 3 டாட்டுக்குள்ள போவோம். கெட்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ஓ, இந்த அமேசானோட ரூஃபஸை பத்தி ஒரு சில விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. கெட் டீடைல்ஸ், கெட் இன்ஸ்பிரேஷன், கெட் சஜஷன், கெட் ஹெல்ப். இது எல்லாமே நமக்கு இந்த ரூஃபஸ் மூலியமா கிடைக்கும் இருக்காங்க. பாருங்க, வாட் இஸ் ரூஃபஸ், அதுக்கு உண்டான விளக்கத்தையும் இதுல கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஐ கெட் ஸ்டார்டட் வித் ரூஃபஸ். பாருங்க, கார்டு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. முழுமையா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் முழுமையா பயன்படுத்துங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.